ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே வின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம டே 20, அதாவது அக்டோபர் 20 பார்க்க போகிறோம். ஓகே, அக்டோபர் 20 என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ஸான டேஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். அக்டோபர் 20, ஸோ வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, உலக புள்ளியியல் தினம். ஓகேவா, புள்ளியியல் அதாவது டேட்டாஸ் இல்லாமல் நம்ம எந்த விதமான மேத்தமெட்டிக்ஸும் கிடையாது, எல்லா ஒரு டேட்டா சயின்ஸுனே ஒரு தனியாகவே இருக்குது. ஓகேவா, எல்லா விஷயங்களையுமே ஒரு டேட்டா இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை சிறப்பிக்கும் விதம். ஓகே, வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, உலக புள்ளியியல் தினம். ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா, குவாலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் எவ்ரி ஒன். ஓகேவா, அனைவருக்குமான தரமான தரவுகள்னா டேட்டாவோட தமிழ் அர்த்தம் தரவுகள் மற்றும் புள்ளியியல் விவரங்கள் வழங்குதல். ஓகேவா, இதுதான் தீம். ஸோ டேட்டாங்கிறது தரவுகள். தரவு அப்படிங்கிறது என்ன? ஓகேவா, டேட்டா அதோட சிங்குலர் என்ன? இது டேட்டாங்கிறது ப்ளூரல், டேட்டாவோட சிங்குலர் என்ன? ஓகே, அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, சரி, இது வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே. ஓகேவா, ஸோ நம்ம நேஷ்னலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே கொண்டாடுறோம். ஓகேவா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே என்னைக்கு வேர்ல்டு பார்க்குறோம் அப்படின்னா அதேமாதிரி நேஷ்னலையும் பார்த்துக்கணும். ஓகேவா, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ஜூன் 29. ஓகேவா, ஒவ்வொரு வருடமும் ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக கொண்டாடுகிறோம். சரி, ஏன் கொண்டாடுறோம்? தேசிய புள்ளியியல் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் அப்படின்னா, நம்ம இந்த வார்த்தை ஃபிஷர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ் அண்ட் நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, படிக்கும் பொழுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பற்றி படிக்கும் பொழுது ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஓகேவா, அது ஃபிஷர், ரொனால்டு அல்மைர் ஃபிஷர். ஓகேவா, ஆனால் அந்த ஃபிஷர்ன்ற அந்த வார்த்தை நம்ம கேட்ச் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அது வேர்ல்டுக்கு. ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார்? ஓகேவா, பிசி மெகலனோபிஸ். மெகலனோபிஸ்ன்ற வார்த்தையை எக்கனாமிக்ஸில் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம், அதுவும் 5-year பிளானில் படிச்சிருப்போம். ஓகேவா, பிசி மெகலனோபிஸ். இந்த க்ரீனில் எழுதுனது கொஞ்சம் லைட்டாக பிளராக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நான் சொல்லிடுறேன், எழுதிக்கங்க. பிசி மெகலனோபிஸ். ஓகேவா, அவரோட பர்த் டேட் எப்போ அப்படின்னா ஜூன் 29. ஸோ அது ஹி இஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா, ஸோ அதனால் அவரை சிறப்பிக்கும் விதமாக அவரோட பிறந்த நாளை ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக அறிவிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இவரை பற்றி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா, இவரோட மாடல் செகண்ட் 5-year பிளான் இருக்குல்ல, 1956 to 61, 1961 இதுதான் செகண்ட் 5-year பிளானோட காலகட்டம். இந்த செகண்ட் 5-year பிளானை யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னா பிசி மெகலனோபிஸ். ஓகேவா, இதனாலேயே அந்த 5-year பிளானுக்கு, செகண்ட் 5-year பிளானுக்கு மெகலனோபிஸ் பிளான், மெகலனோபிஸ் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த 5-year பிளான்லாம் எதுக்கு, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது, எந்த நாடு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர். ஓகேவா, யுனைடெட், அதாவது சோவியத் யூனியன் முன்னாடி பிரிக்கப்படாத ரஷ்யாவாக இருக்கும் பொழுது இருந்தது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்துக்கிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டு அக்டோபர் 17 பார்த்துருக்கோம் பாவர்ட்டி எராடிகேஷனை பற்றி. ஸோ அந்த பாவர்ட்டி எராடிகேஷனில் ஒரு 5-year பிளான், 5th 5-year பிளானில் கரிபி ஹட்டாவோன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இது செகண்ட் 5-year பிளான். செகண்ட் 5-year பிளான் யாரோட மாடல் அப்படின்னா மெகலனோபிஸ், அவரோட மாடல். ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஃபிஷர்னு சொல்லிட்டோம். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னா பிசி மெகலனோபிஸ்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் ஒரு வீடியோவில் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது கேட்டிருந்தேன். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது நார்மன் இ போர்லாக். ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பார்த்துப்போம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். நார்மலாக என்ன சொல்லுதுன்னா,
இந்தியன் கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் வந்து எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேவா? ஸோ அது ஒன்று பார்த்துங்க, எம்எஸ் சுவாமிநாதன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.